ஹிட்லர் இப்படி செய்ய மாட்டாரே. லேட் ஆச்சுன்னா கரெக்டா இன்ஃபார்ம் பண்ணிடுவாரே. ஏன் இப்படி? என்ன கடை க்ளோஸ் ஆயிருக்கு? ஹிட்லர் எங்க போயிருப்பாரு? இதெல்லாம் எங்க கிடக்கு? அப்ப அவர் எங்க போயிருப்பாரு? ஒருவேளை குஸ்தி ராமு ஏதாவது பண்ணிருப்பானா? ஹலோ, என்னம்மா ஆசினி, என்னவா பண்ணிக்கின்னு இருக்க? மாஸ்டர் அது வந்து மாஸ்டர், போட்டிக்கு வேற நாள் நெருங்கின்னு இருக்குமா? நல்லா ட்ரைனிங் பண்றியா இல்லையா நீ? ஆம் பண்றேன் மாஸ்டர். என்னம்மா குரல் ஒரு மாதிரி இருக்கு? என்ன மேட்டர் ஆச்சு? இல்ல மாஸ்டர், நான் நல்லா தான் இருக்கேன். பயப்படாதம்மா, நம்பிக்கையா இருமா. ஓகே மாஸ்டர். ஊரெல்லாம் போஸ்ட் ஓட்டிட்டாங்கம்மா. உன்னை விட எனக்கு தான் பதட்டமா இருக்கு. பண்ற பயிற்சி போதும்னு நினைச்சிடாதம்மா, கடுமையா செய்யணும். சரிங்க மாஸ்டர். எதுக்கும் பயப்படாதம்மா. போட்டி முடிகிற வரைக்கும் உன்னை டைவர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதை பத்தி நீ யோசிக்கவே கூடாது. உன் கவனம் முழுசும் நாம எப்படி ஜெயிக்கணுங்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். ஓகே மாஸ்டர். சரிம்மா, மனசை ஸ்ட்ராங் பண்ணிக்கம்மா. இனிமே பயிற்சி கடுமையா இருக்கும். நாளை காலைல 4 மணிக்கு வந்துருமா. வரேன் மாஸ்டர். இந்த போட்டியில நீ ராமுவை ஜெயிச்சே ஆகணுமா. இது உனக்கான வெற்றி மட்டும் இல்லாமா, ஒட்டுமொத்த பெண்களுக்கான வெற்றி. பாத்துக்கமா, வச்சிருவோமா? ஓகே மாஸ்டர். ஹிட்லர் எங்க போனாருன்னு தெரியலையே. அவருக்கு ஏதாவது ஆபத்தா இருக்குமா? எங்க போனீங்க ஹிட்லர்? ஹிட்லருக்கு ஏதாவது ஆபத்தா இருக்குமோ? இப்ப அவர் எங்க இருப்பாரு? கொஞ்ச நேரமா நம்ம வீட்ல ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குன்னு என்னோட 7ஆம் அறிவு சொல்லுது. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. அதையும் அந்த 7ஆம் அறிவுகிட்டே கேட்ட வேண்டியதுதானே? சுமாரு நீ என்னன்னு சொல்லு சித்ரா. முதல்ல ஏஜே வெளியில போனாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாசினி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டே இருந்தா. அப்புறம் அவளும் வெளியில போயிட்டா. இப்ப 2 பேரையும் ரொம்ப நேரமா காணோம்க்கா. இதுல என்ன சம்பவம் இருக்கு? குத்து சண்டைக்கு சவால் விட்டதுல இருந்து 2 பேரும் எப்ப போறாங்க எப்ப வராங்கன்னே தெரியலையே. ஆமா 2 பேரும் ஒட்டிக்கிட்டே திரியறாங்க. அதான் ஏஜே போனதும் இவளும் பின்னாடியே போயிருப்பா. ஏஜே நார்மலா போனாரு. ஆனா ஹாசினி பதட்டமா போனாலே. என்ன சொல்ற? அப்படி ஏதாச்சும் இருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்குமே. ஒருவேளை ஹாசினி ஏஜேக்கு தெரியாம ஏதாவது செய்யறாளோ? வாய்ப்பில்லக்கா. இவங்க 2 பேரும் மூச்சை வேகமா விட்டா கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. எனக்கு என்னமோ இது ஃபர்ஸ்ட் நைட் விஷயமா இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. அது என்ன ஃபர்ஸ்ட் நைட் விஷயம்? நீங்க தான் பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்ட தள்ளி போட்டுட்டீங்க. வீட்ல இருந்ததானே பிரச்சனை. வெளியில போலான்னு 2 பேரும் போயிட்டாங்களோ? ஏய், ஃபர்ஸ்ட் நைட் வேண்டான்னு சொன்னது ஜெயம்மா. அவங்க பேச்ச ஏஜேயும் ஹாசினியும் மீற மாட்டாங்க. இன்னொரு மேட்டர் இருக்கு. ஹாசினி ரொம்ப நேரம் யாருக்கோ போன்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் தான் போனா. நீ சொல்றத பார்த்தா ஏதோ இருக்கு.
இத குடைஞ்சா நமக்கு சாதகமான விஷயம் கிடைக்கலாம். ஹாசினி காப்படிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை நம்ம விட்டுறக்கூடாது. இரு, எதுக்கும் அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஆ ஐயோ கடவுளே, ஹிட்லரா இருக்கணும். அப்புறம் இல்லையா? ச்சே, இந்த அர்ச்சனா எதுக்கு கால் பண்றா? அட்டன் பண்ணலாமா வேணாமா? என்னக்கா? அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா. ஒருவேளை ஹிட்லர் வீட்டுக்கு வந்துட்டாரோ, அதை சொல்லத்தான் ஃபோன் பண்றாளோ? ஹலோ ஹலோ, ஏஜே வந்துட்டாரா? என்னது ஏஜி வந்துட்டாரான்னு பதட்டமா கேக்குறான். என்ன? ஏஜி இங்க வரலையே. ஆ, என்னாச்சு? எதுக்கு இவ்ளோ பதட்டமா ஏஜிவை கேக்குற? ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, இவகிட்ட சொன்னா பெருசு பண்ணிடுவாளே. ஹலோ, போனை கட் பண்ணிட்டா. சித்ரா, நீ சொன்னது கரெக்ட். ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. ஒரு நிமிஷம் இரு. அக்கா, யாருக்கு பண்றீங்க? ஏஜேக்கு. ஓ, Dial is currently switched off. ட்ரை பண்ணட்டும். ஏஜி போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. சம்திங் இஸ் ராங். அது என்னவா இருக்கும்? அதை ஏன் ஹாசினி நம்ம கிட்ட இருந்து மறைக்கணும்? நமக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறானா? கண்டிப்பா அது நமக்கு நல்ல விஷயமா தான் இருக்கும். அது என்னவா இருக்கும்? ஏஜே போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்காருன்னா எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? ஒருவேளை ஹாசினிக்கு அவருக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அந்த கோவத்துல வெளியில போய் போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டாரா? அவர்தான் ஹாசினிய குத்து சண்டைக்கு செம்மையா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப போய் சண்டை எல்லாம் போடுவாரா? எனக்கு என்னமோ வேற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் போல தோணுது. அக்கா, அவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். திறந்து பாரு. ஓ, ஆ யாரு காலிங் பெல் அடிச்சது? அக்கா, கதவு திறந்துட்டு வெளியில பாக்குறேன், யாருமே இல்ல. யாரும் யாரு காலிங் பெல் அடிச்சதுன்னே தெரியல. அப்புறம் பார்த்தா வாசப்படிக்கிட்ட இந்த கவர் இருந்துச்சு. என்ன கவரு? ஏதாவது கொரியரா இருக்கும். ஆமா, நைட்டு தான் கொரியர் டெலிவர் பண்ணுவாங்களா? பாரு, அதுல ஃப்ரம் டு அட்ரஸ் கூட எதுவுமே இல்லையே. ஓபன் பண்ணி ஆமா. வேணா பாரு. திறந்து பாரு. ஆ என்னாச்சு? ஏஜே, கொடு. ஐயோ, என்னது இது? இது எப்படி இங்க? இது யார் நம்ம வீட்ல போட்டது? ஏஜேக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். எதுவும் சொல்லாம கொள்ளாம போட்டோ போட்டிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. அக்கா, இத பாருங்கக்கா. இது பாருங்க. அக்கா அக்கா, போட்டோக்கு பின்னாடி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. நீ பாக்ஸிங்கில் கலந்து கொள்ள கூடாது. யாரும் குஸ்தி ராமோட ஆளுங்க தான் இப்படி செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹாசினி போட்டியில கலந்துக்க கூடாதுன்னா அவளை தானே கடத்திட்டு போகணும். எதுக்கு நம்ம ஏஜேவை கடத்தணும்? ஆ ஓ மை காட்,
ஏஜி உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிருக்குமா? ஐயோ அப்படி இருக்காதுக்கா. அப்படி செய்யறவங்களா இருந்தா எதுக்கு போட்டோவை போட்டுட்டு போகணும்? ஆமாமா, ஹாசினிய மிரட்டுறதுக்கு ஏஜிவ காயினா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, அவங்களோட பர்பஸ் மிரட்டுறதுதான். அப்படி சொல்ல முடியாதுக்கா. ஆளையே கடத்தினவங்க கொல்றது கூட தயங்க மாட்டானுங்க. செஞ்சாலும் செய்வாங்க. சரி சரி, இப்ப பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. ஏஜேவை மீட்கிறதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சாகணுமே. ஷூ. ஐயோ ஆண்டவா, ஹிட்லருக்கு என்ன ஆச்சு? ஒண்ணுமே புரியலையே. நான் என்ன பண்ண போறேன்? வீட்ல இதுக்கு மேல மறைச்சு ஒன்னும் ஆக போறதில்ல. வருஷம் மருந்தும் கார்லயே கிடக்கும் போதே ஹிட்லருக்கு ஏதோ நடந்திருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே காத்திருந்தா அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. கடவுளே, நான் இப்ப வீட்டுக்குள்ள போக போறேன். ஹிட்லர் ஆல்ரெடி உள்ளதா இருக்கணும். நான் உள்ள போன உடனே, ஏய் லூசு, இவ்வளோ நேரம் எங்க போனேன்னு அவரை திட்டணும். எனக்கு எப்படியாவது அந்த சந்தோஷத்தை கொடு. சித்ரா, ஹிட்லர் வந்துட்டாரா? ஏன் கேக்குற? அவர் எப்பவோ வந்துட்டாரு. வந்துட்டாரா? ஐயோ கடவுளே, என்ன காப்பாத்திட்ட. எங்க இருக்காரு? மேல இருக்காரா? ஏய் நில்லு. எதுக்கு இவ்ளோ சந்தோஷப்படுற? அது இவ்ளோ சந்தோஷப்படுறதுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? இல்ல, ரொம்ப நேரமா அவரை காணோம். அதனாலதான். ஃப்ராட். இப்படி போய் பேசி பேசி என் குடும்பத்தை என்ன பண்ணலான்னு இருக்க? ஏய், என்ன சொல்ற நீ? இவ்வளவு நேரம் நீ பித்தலாட்டம் பண்ணியே அதை தான் சொல்லிட்டு இருக்க. சும்மா உளராத. நான் ஹிட்லரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், ஏஜே இங்க இல்ல. என்ன சொல்ற? அவர் இங்க வரல, வரவும் மாட்டாரு. வர மாட்டாரா? அவருக்கு என்ன ஆச்சு? எல்லாமே உன்னாலதான். ஹிட்லருக்கு என்னதான் ஆச்சு? ஏஜேவை யாரோ கடத்திட்டாங்க. என்ன சொல்ற? நீ பாக்ஸிங்கில் கலந்து கொள்ள கூடாது. போதுமா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஐயோ, ஹிட்லர், இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருக்காருன்னு கடத்தின உனக்கு தானே தெரியும். என்ன உளற? நான் கடத்தினேனா? ஆமா, நீ தான் கடத்தின. குத்துச்சண்டையில தோத்துருவோமோன்னு நீ பயந்திருக்க. நாமளா போட்டியில இருந்து விலகுனா கேவலம்னு ஏஜேவை கடத்திட்டு விலக சொல்லி மிரட்டினாங்கன்னு, அதனால விலகுனேன்னு புருட விட பாக்குறியா எங்க கிட்ட? அடச்சி, அசிங்கமா பேசாத. அவருக்காக தான் நான் இந்த போட்டிக்கே போனேன். நான் எதுக்கு விலகணும்? அப்புறம் எதுக்கு நாங்க போன் பண்ணப்போ மறைச்சு போனை கட் பண்ண? எதுக்கு போய் பேசுன? ஐயோ, கேள்வி மேல கேள்வியா கேட்டு என்ன சாவடிக்காத. இப்போ ஹிட்லருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஆமா, அர்ச்சனா மாயா எங்க இருக்காங்க? அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. ஹலோ, எங்க இருக்கீங்க? ஹிட்லருக்கு என்ன ஆச்சு? அது விஷயமா தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நானும் வரேன். எந்த போலீஸ் ஸ்டேஷன்? நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரல, வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். வேற இடமா? எங்க இருக்கீங்க? யார பாக்குறதுக்காக போயிருக்கீங்க? நீ நேர்ல வா, நீயே தெரிஞ்சுப்ப. என்ன சொல்றீங்க? சரி, எந்த இடத்துல இருக்கீங்க அதையாவது முதல்ல சொல்லுங்க. ஓகே, நான் அது வந்துடுறேன். ஏய், ஹிட்லருக்கு என்னாச்சு? அவர் எங்க இருக்காருன்னு ஏதாவது தகவல் கிடைச்சதா? இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல. அதுதான் நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, நீ இவ்வளவு நேரம் எங்க இருந்த? நானும் அவரை தான் தேடி போனேன். அதையே எங்க கிட்ட சொல்லிட்டு போல. ஃபோன் பண்ணா கட் பண்ற. ஐயோ, நான் அவரை காணோங்கிற டென்ஷன்ல இருந்தேன். அதனால தான் கட் பண்ணேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நீங்க நம்புங்க இல்ல நம்பாம போங்க. நான் ஹிட்லரை இப்பவே பார்க்கணும். அவர் இப்போ எங்க இருக்காரு? நாங்க ஏதோ பார்சல் கட்டி வச்சிருக்கிற மாதிரி எங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க. நாங்களும் பதட்டத்துல தேடிட்டு தான் இருக்கோம்.
தேட வரவங்க எதுக்கு இங்க வந்தீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போகணும். ஆமா, நீங்க இங்க யார பார்க்க வந்தீங்க? நாங்க பார்க்க வந்தவரும் போலீஸ் சம்பந்தப்பட்டவர் தான். போலீஸ் சம்பந்தப்பட்டவரா? யார் அது? நான் தான். நீயா? என்ன என்ன நீயாங்க? இவர் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்ல, நீ யாருன்னு கேக்குறதுக்கு பதிலா நீயான்னு கேட்டுட்டேன். இவர்தான் மிஸ்டர் விக்ரம், நம்ம ஏஜியோட மச்சான், பிரபலியத்தையோட அண்ணன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற வழியில இவரை பார்த்தோம். இவரும் ஏஜே கடத்தப்பட்டதை கேள்விப்பட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. நமக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்றதா சொல்லிருக்காரு. நாங்க டென்ஷன்ல இருந்தப்போ இவர்தான் ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஏஜே உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நம்ம காப்பாத்திடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஹிட்லரோட உயிருக்கு ஆபத்து வந்ததே இவனாலதான். இவன் அவர் உசிர காப்பாத்த போறானா? சாத்தான் வேதம் ஓதுதா? ஆமா, மேடம் யாரு? ஏன் உனக்கு தெரியாதா? ஏய் ஏய், என்ன சொல்ற நீ? உன்னை அவருக்கு எப்படி தெரியும்? அது இவ்ளோ பதட்டத்தோட இருக்கிறேன்னா ஏஜியோட பொண்டாட்டியா தானே இருப்பேன். அதனாலதான் உனக்கு தெரியாதான்னு கேட்டேன். ஓ, நீங்க தான் மிஸ்ஸஸ் ஏஜேவா? அவருக்கு 2வது கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், ஆனா நான் உங்களை பார்த்தது இல்லை. ஏஜேவோட செலெக்ஷன் எப்பயுமே பக்காவா இருக்கும். என் தங்கச்சியோட இடத்துக்கு நீங்க பொருத்தமானவங்க தான். நீ ஆசைப்படுறது என் தங்கச்சியோட இடத்துக்கு. எந்த காலத்திலயும் நான் ஒன்னையும் ஏஜேவும் சேர்ந்து வாழ விட மாட்டேன். கவலைப்படாதீங்க, ஏஜே எங்கேயும் போக மாட்டார். அவரை கண்டிப்பா காப்பாத்திடலாம். உங்க தாலி நிலைக்கிறதுக்கு நான் கேரண்டி. நீ செத்து உன் தாலி இறங்கும், இல்ல ஏஜேவை நான் சாவடிச்சு உன் தாலி இறங்கும். நீங்க 2 பேரும் ரொம்ப நாள் இணை பிரியாம வாழணும். என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நானே ஹிட்லர் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாருங்கிற கவலையில இருக்கேன். இப்ப போய் வாழ்த்து அது இதுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? ஏய், என்ன பேசுற நீ? அவர் எவ்வளவு அக்கறையா பேசிட்டு இருக்காரு, அவரை போய் இன்சல்ட் பண்ற? யாரோட அக்கறையும் எனக்கு தேவையில்ல. எனக்கு தேவை என்னோட புருஷன். அவரை எப்படியாவது காப்பாத்தணும். கடத்தினவங்க மறுபடியும் ஏதாவது கால் பண்ணாங்களா? அம்மா, அந்த போட்டோவை கொஞ்சம் கொடுங்க. ஹிட்லர், உங்களுக்கு இந்த நிலைமை, உங்களை இந்த கோலத்துல என்னால பார்க்கவே முடியல. டேய் திருட்டு நாய்ங்களா! ஹிட்லர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவரை போய் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. ஏய், சும்மா நிறுத்து. என்னமோ உனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கிற மாதிரி சீன் போடாத. உனக்கு அவர் புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு அவர் மாமனார். உன்னை விட எங்களுக்கு கவலை அதிகம். கொஞ்சம் பேசாம வாய மூடுறியா? ஆமா சார், நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஃபேமிலி டாக்டர் மாதிரி இவர் என்ன நமக்கு ஃபேமிலி அட்வைசரா? ஹிட்லரை மீட்கிறதுக்கு இவர்கிட்ட ஐடியா கேக்குறீங்க? இப்ப இருக்கிற ஒரே வழி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுதான். மேடம் சொல்றது கரெக்ட் தான். நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சரி, வாங்க போலாம்.